இனியா செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். வடலூரில் தனியார் பள்ளியில் விளையாட்டு பயிற்சியின் போது தலையில் ஈட்டி பாய்ந்து படுகாயமடைந்த மாணவன் மூளைசாவு. கடலூர் மாவட்டம் வடலூர் தர்மசாலை பகுதியைச் சேர்ந்தவர் திருமுருகன், வயது 35. இவர் நெய்வேலியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவருக்கு கிஷோர் என்ற 15 வயதுடைய மகனும் பரணிகா என்ற 10 வயதுடைய மகளும் உள்ளனர். இவர்கள் இருவரும் வடலூர் சந்தைத்தோப்பு பகுதியில் உள்ள சியோன் தனியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிஷோர் 10ஆம் வகுப்பும் மகள் பரணிகா 5ஆம் வகுப்பும் படித்து வருகின்றனர். கிஷோர் படிப்பில் மட்டுமன்றி விளையாட்டிலும் ஆர்வமாக இருந்ததால் சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு மாவட்ட, மாநில அளவில் பல்வேறு பரிசுகளை பெற்றுள்ளார். இந்நிலையில் கடந்த 24ஆம் தேதி மாலை மாணவர்களுக்கு விளையாட்டு பயிற்சி பள்ளி வளாகத்தில் நடந்து வந்தது. அப்பொழுது மாலை 5:30 மணியளவில் ஈட்டி எறிதல் பயிற்சியின் போது அங்கு நின்று கொண்டிருந்த கிஷோரின் தலையில் ஈட்டி பாய்ந்து படுகாயமடைந்துள்ளான். அருகில் இருந்த ஆசிரியர்கள் படுகாயமடைந்த மாணவனை மீட்டு வடலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். இந்நிலையில் நேற்றைய முன்தினம் மேல் சிகிச்சைக்காக சென்னை காவேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு பின்னர் விழுப்புரம் மாவட்டம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்துள்ளார். அங்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் டாக்டர்கள் மாணவன் மூளைசாவு அடைந்ததாக கூறியுள்ளனர். இதனால் மனமுடைந்த தாயார் சிவகாமி நேற்று காலை ப்ளீச்சிங் பவுடரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அருகில் இருந்தவர்கள் மீட்டு நெய்வேலியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்ததால் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். மேலும் மாணவன் கிஷோரின் உறவினர்கள் அவரின் கண் தானம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். பள்ளி மாணவன் விளையாட்டு பயிற்சியின் போது ஈட்டி பாய்ந்து மூளைச்சாவு ஏற்பட்ட சம்பவம் வடலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் எந்தவித அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக இன்று பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்டு அங்கு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இனியா செய்திகள் வலையொலியை பின்தொடரவும்.